மதுரை விமான நிலையம் வந்த தவேக தலைவர் விஜயை வரவேற்க கூட்டம் திரண்டிருந்த நிலையில் அவரை கண்ட ஆர்வத்தில் அவருக்கு சால்வை அணிக்க ஒருவர் ஓடி வந்தார். இந்த நிலையில் திடீரென விஜயை நெருங்கிய நபரை கண்டதும் விஜயின் பாதுகாப்பு அதிகாரி அங்கே உஷாராகி இருக்கிறார். பாதுகாப்பு அதிகாரி கையில் துப்பாக்கி எடுத்திருந்த நிலையில் வெடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு கருணாநிதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கருணாநிதி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப இந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. ஒரு ரசிகர் ஒருவர் சால்வை அணிவிக்க வருகிறார். ஆனால் அருகே இருந்த பாதுகாவலர் துப்பாக்கியை எடுத்து அவர் மீது வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. என்னதான் பாதுகாப்புக்காக அங்க சுற்றி இருந்தாலும் கூட துப்பாக்கியை நீட்டுவது அப்படிங்கிறது ஒரு படி மேலே தானே இருக்கு. இந்த மாதிரி விவகாரத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும்? இல்ல, அவர் போலீஸ் ஆபீசரா இருந்தா அவருக்கு தெரியும் துப்பாக்கி சேஃப்டியா தான் வச்சிருப்பாரு. பட் அந்த வர்றவர் சால்வை அணிவிக்க தான் வர்றாருன்னு அவருக்கு கியூரா தெரிஞ்சுன்னா துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணத்துக்காக எடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வர்ற நபர் சந்தேகத்துக்கு இடமானவராக இருந்திருந்தாக்கா அந்த மாதிரி பண்ணலாம். இருந்தாலும் துப்பாக்கி எடுக்கிறதுங்கிறது ஒரு லாஸ்ட் ரிசார்ட் தான். சாதாரணமாகவே ஹேண்டில் பண்ண முடியக்கூடியவங்கள தான் அங்கே பிஎஸ்ஓ அதிகாரிகளாக போடுவாங்க. ஹேண்டில் சாதாரணமாக மேனுவலாகவே பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணத்தை எடுத்தோம்னா அவர் விசாரிக்கணும். ஏன் எடுத்தாருங்கிறது அவர் தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், என்ன காரணத்துக்காக எடுத்தார் அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக தேவையில்லை. அந்த மாதிரி இடங்கள்ல உடனே துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, சரி, இப்ப அவர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தாதான் என்னன்னு தெரிய வரும். இருந்தாலுமே கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலுமே கேட்கிற, இவர் மீது ஏதேனும் நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு இது பிஎஸ்ஓன்னு போட்டா அவர் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம். அவருக்கு என்ன மனசுல என்ன காரணம் தோணுச்சுன்னா அந்த மாதிரி செய்யறாரு. அவர் டிஸ்கிரிப்ஷன் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான், அவருடைய முடிவு தான். அதுக்கு அவர் சொல்லணும் என்ன காரணத்தினால அவர் கொஞ்சம் சந்தேகத்துக்கிடமாக இருந்தது எனக்கு, அதனால நான் எடுத்தேன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ள சேஃப்டியாக தான் எடுப்பார். துப்பாக்கி எடுத்தாலும் உடனே அது வெடிச்சு இவங்க சொல்றது மாதிரி வெடித்திருந்தால் என்ன ஆன்னு சொல்ற மாதிரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு சேஃப்டியோட தான் போட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட்டை ரிலீஸ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். சட்டுன்னெல்லாம் உடனே சுற்ற முடியாது. ஒரு அச்சுறுத்துவதற்காக வருகிற நபர் ஒரு சமூக விரோதியாக இருந்தால் துப்பாக்கியை பார்த்தோன்னா கொஞ்சம் இதாயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கேன். இப்ப அது ஒருத்தவங்க மேல பாயிண்ட் பண்ணிருக்காங்க துப்பாக்கி எடுத்து அப்படிங்கறது விதிமீறல் ஆகாதா சார்? ஏன்னா இப்ப பாதுகாப்புக்காக கையில வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது பாயிண்ட்ல பண்ணிருக்காங்க, அது விதிமீறல் இல்லையா? அப்ப இல்ல விதிமீறல் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு காவல்துறையை சேர்ந்தவர் தானே. அவரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அதிகாரி தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. காவலர்கள்லாம் சுத்தி தான் இருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரினா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறதாக சொன்னாங்க. பட் எனக்கு அது தெரியல. பாதுகாப்பு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அவருக்குன்னு. அப்படி பிஎஸ்ஓன்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு துப்பாக்கி இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவங்க வச்சுக்கலாம் கையில துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவசியம் ஏற்பட்டால் எடுக்கலாம். அதனால அது விதிமீறல் ஆகாது. யூஸ் பண்ணாதான் அதை தவறான முறையில அந்த இடத்துல தேவையில்லாம அதை யூஸ் பண்ணிட்டாருன்னா தான் தவிர சாதாரணமாக கையில் எடுத்தாருன்னா அதுக்கு தான் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் கேட்கணும். ஏன் இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணும். அவர் அதுக்கு ஏதாவது சரியான காரணம் சொன்னார்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இல்ல காரணம் நம்ம கன்வின்சிங்கா இல்லைன்னாக்கா அவருக்கு அந்த சரியான பயிற்சி இல்லைங்கிறதுக்காக அவர் மேல அதுல இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஆளுங்களை போடுவாங்க. ஏன்னா இப்போ முதல்ல இந்த பிஎஸ்ஓ போடும்போதே அவருக்கு உரிய பயிற்சி இருக்கிறது. எந்த மாதிரி சமயத்துல அவங்க துப்பாக்கி எடுக்கணும், எந்த மாதிரி இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு நல்லா பயிற்சி எடுத்தவங்க தான் பிஎஸ்ஓவா வருவாங்க. அந்த இதுல அவர் செய்து தவறு என்று அவர் சொல்ற காரணம் எதனால அவர் துப்பாக்கி எடுத்தேன்னு சொன்ன காரணம் கன்வின்சிங்கா இல்லைன்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருணாநிதி.